மக்கள் வணக்கம். ஆலயம் என்ற புதிய நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. சமயம் வேறு, மதம் வேறு. மதம் என்றால் கொள்கை, சமயம் என்றால் பக்குவப்படுத்துதல் என்று பொருள். எது உயிரை, மனிதனை பக்குவப்படுத்துகிறதோ அதுவே சமயம். எல்லா சமயங்களும் அன்பையே போதிக்கின்றன. அன்பே சிவம் என்பது திருமூலர் வாக்கு. அன்பின் வழியது உயர்நிலை என்பது திருக்குறள். எவ்வுயிர்க்கும் அன்பாக இருப்பதே அறம், எவ்வுயிருக்கும் அன்பாக இருப்பதே நலம். இந்த நல்ல சிந்தனையோடு இன்றைய ஆலயம் நிகழ்ச்சிக்குள் செல்வோமா? நாகமில்லாத எந்த தெய்வமும் இல்லை. நாகத்தை ராகு, கேது என்று சொல்வார்கள். ராகு சிவபெருமானை வழிபட்டு பேறு பெற்ற திருத்தலங்கள் பல. அவற்றில் ஒன்று நெல்லை மாவட்டம் குன்னத்தூரில் உள்ள கோதை பரமேஸ்வரர் திருக்கோயில். முருகப்பெருமான் வித்தியாசமான கோலத்தில் காட்சி தந்த இத்திருக்கோயிலே இன்றைய ஆலயத்தில் இடம்பெறுகிறது. தோடுடைய செவியன் விடையேறி ஒரு தூவெண் மதிசூடி காடுடைய சுடலை பொடிபூசி என் உள்ளம் கவர் கள்வன் என்று ஞானப்பால் உண்ட திருஞான சம்பந்தர் புகழ்ந்தேத்திய சிவபெருமான் எங்கும் நிறைந்திருக்கிறான். அதனாலேயே சிவபெருமானுக்கு இறைவன் என்று பெயர். பழைய தமிழ் நிகண்டுகள் இறைவனென்றால் சிவன் என்றே விளக்கம் தருகிறது. சிவபெருமானுக்காகவே தனியாக 9 ஆலயங்கள் நெல்லை, தூத்துக்குடி மாவட்டத்தில் நவ கைலாயங்களாக திகழ்கின்றன. அவற்றில் ஒன்றுதான் சங்காணி என்னும் சிற்றூரில் விளங்கும் குன்னத்தூர் பேராலயம். ரோமச முனிவர் அகத்தியரின் ஆணைப்படி வழிபட்ட 9 திருத்தலங்களில் இதுவும் ஒன்று. திருநெல்வேலி நகருக்கு சுமார் 4 கிலோமீட்டர் தொலைவில் தாமிரபரணியின் வடகரையில் ஆற்றிலிருந்து 200 மீட்டர் தொலைவில் கிழக்கு நோக்கி அமைந்திருக்கிறது இந்த திருக்கோயில். திருநாகேஸ்வரம் காளகஸ்தியைச் சேர்ந்த அங்கு பரிகாரம் நடப்பது போலவே இங்கு ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் 4:30 to 6 ராகு பரிகார ஸ்தலமானது நடைபெறுகிறது. சிவனோட மார்பிலே சர்ப்பமானது வேல் முத்திரையுடன் காணப்படுகிறது. அந்த வேல் முத்திரையுடன் காணப்படும் சர்ப்பமானது சிவனை சுற்றி ஆலிங்கனம் பண்ணி கொண்டிருப்பது போலவே காணப்படும். இங்கு உள்ள மற்ற சுவாமி சிற்பங்களிலும் சர்ப்பமாகவே காணப்படுகிறது. இங்கே உள்ள ஒரு நில அளவுகோலை வைத்து மக்களுக்கு இங்கே நிலத்தில் ஏதாவது பிரச்சனைகள் ஏதாவது ஏற்பட்டால் அந்த நில அளவுகோலை கொண்டு அந்த பிரச்சனையை தீர்த்து கொள்வதற்காக அவங்களுக்கு அந்த நில அளவுகோலை அந்த கல்வெட்டில் அமைக்கப்பட்டுள்ளது. பொருணையும் பச்சையாரும் இங்கு சங்கமம் ஆவதால் சங்காணி என பெயர் பெற்ற இவ்வூரில் அமைந்திருக்கும் இத்தலசுவாமியின் பெயர் கோதை பரமேஸ்வரர், அம்பாளின் பெயர் சுந்தரி. முதல் மண்டபத்தில் தெற்கு நோக்கிய நிலையில் அம்பாளும், 2ஆம் மண்டபத்தில் காசி விசுவநாதரும் நடராசரும் தட்சிணாமூர்த்தியும் அருள் பாலிக்கின்றனர். சிறியதாக இருக்கும் 3ஆம் மண்டபத்தை தாண்டிய பிறகே கருவறை. மூலவர் கோதை பரமேஸ்வரர் லிங்க வடிவில் நாக ஆபரணத்துடன் காட்சியளிக்கிறார். அம்மை சுந்தரி பெயருக்கேற்ற மாதிரி சுந்தர அழகுடன் அருள் பாலிக்கிறார். வெளிப்பிரகாரத்தில் முதலில் விநாயகர், கன்னி விநாயகர் சன்னதி இருக்கிறது. அதற்கடுத்த நிலையில் சுப்பிரமணிய சுவாமி சன்னதி உள்ளது. இந்த சுப்பிரமணியர் 6 முகங்களுடன் 12 கரங்களுடன் மயிலாசனத்தில் அருள்முகமாக காட்சியளிக்கிறார். இந்த வடிவில் சுப்பிரமணியரை வேறெந்த ஆலயத்திலும் காண முடியாது. இத்திருக்கோயிலில் மட்டுமே இப்படி அமைந்திருப்பது இத்தலத்திற்கு மேலும் சிறப்பை கூட்டுகிறது. திருக்கோயில் வளாகத்தில் சண்டேஸ்வரர், வைரவர் ஆகியோருக்கு தனி சன்னதிகள் உள்ளன. நவ கைலாயங்களில் 4வது தலமாக விளங்கும் இத்திருத்தலம் நவக்கிரக தலங்களில் ராகு தலமாக விளங்குகிறது. ஜாதகத்தில் ராகு தோஷம் உள்ளவர்கள் இத்தலம் வணங்கி வழிபட்டு நன்மை பெறுவதாக பெரும்பாலான அன்பர்களால் நம்பப்படுகிறது. வடக்கே காளகஸ்தி தலம் போல தெற்கே இத்திருத்தலம் என்றும் கூறப்படுகிறது. தமிழகத்தில் வட எல்லையில் காளஹஸ்தி திருக்கோயிலைப் போலவே
தென்னெல்லையில் நெல்லையில் ராகு சிவபெருமானை வழிபட்டு பேறு பெற்ற குன்னத்தூர் திருக்கோயிலை பார்த்தோம். இனி நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வருகிறது திருமுறை விளக்கம். நமக்கு பிறக்கப் போகின்ற குழந்தைகள் எத்தனை ஆண்டுகள் உயிர் வாழப் போகின்றன என்பதை குழந்தைகள் பிறக்கும் முன்பே எப்படி அறிவது? திருமந்திரத்தில் திருமூலர் சொல்லும் வழியை இன்றைய திருமுறை விளக்கத்தில் காணலாம். எல்லோரும் இன்புற்றிருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறொன்று அறியேன் பராபரமே. திருமூலர் திருமந்திரத்திலிருந்து அற்புதமான விஞ்ஞான விளக்கங்களை அந்த மெய்ஞானி சித்தபுருஷர் சொன்னதை பார்த்து கொண்டிருக்கின்றோம். இன்றைக்கி நாம் பார்க்கக்கூடியது 100 வயசு. 100 வயசு என்ன சமாச்சாரம் நாம் சொல்கிறோம் இல்லையா? 100 வயசு இருக்கிறது என்ன எப்படி இருக்கிறது, 80 வயசு, இதெல்லாம் அவரவர்கள் வயது என்ன என்பதை திருமூலர் அவருடைய பாடலில் சொல்லும் பொழுது நாம் குழந்தை பெற்றுக்கிறதுக்கு முன்னாலேயே இது பலவிதமான தகவல்கள் இன்று நாம் நம்புவதற்கு சந்தேகமாக இருந்தால் கூட, நம்புவதற்கு கடினமாக இருந்தால் கூட, நம்ப முடியாமல் இருப்பதாக இருந்தால் கூட, ஆனால் அனுபவ ஞானியான சித்தபுருஷரான திருமூலர் அவர் சொல்லியிருக்கார். 100 வயசு இருக்கிறது எப்படி, 80 வயசு இருக்கிறது எப்படின்னா, 100 வயது இருக்கக்கூடிய குழந்தையை நம்மால் பெற்றுக்கொள்ள முடியும், 80 வயது உள்ள குழந்தையை நம்மால் பெற்றுக்கொள்ள முடியும். இப்படிப்பட்ட தகவல்களை திருமூலர் அடுத்தது சொல்கிறார். படுக்கை அறை, படுக்கிற நிம்மதியாக தூங்குறோம் இல்லையா, அந்த இடத்தில் கணவன் மனைவி சேர்ந்தவுடன் அந்த மூச்சு காற்று இருக்கே, அந்த காற்றுல தான் இருக்கு அவ்வளவு விசேஷமும். ஞாபகம் வைத்து கொள்ள வேண்டும். இந்த 2 பக்கமும் வரக்கூடிய இந்த மூச்சு காற்று தான் மனுஷனுக்கு. அது போயிடுத்துன்னா போயிடுது. இதை நம்ம கண்ட்ரோலில் வச்சுக்கணும், அதாவது நம்மகிட்ட. ஆனால் இது நம்மை மீறித்தான் இயங்கி கொண்டிருக்கின்றது. இது தவறு என்பது தான் திருமூலருடைய திருமந்திரம். கால்னா தமிழில் காற்றுன்னு அர்த்தம். அழுத்த நிறுத்தமாக வள்ளுவருடைய வாக்கு அந்த நோய்ங்கிறதுக்கு ஆரம்பித்து ஔவையார் சொன்னதை பற்றி சொல்லி அதன் பிற்பாடு கம்பராமாயணம் அந்த நூலிலும் பார்த்தோம். இந்த தகவலை அழகாக அங்கே அடிப்படையாக வைத்து கொண்டுதான் அங்கே திருமூலருடைய திருமந்திர பாடலுக்கு விளக்கம் பார்க்க போகின்றோம். பாய்ந்தபின் அஞ்சோடில் ஆயுளும் 100 பாய்ந்தபின் நாளோடில் பாரினில் 80 திருமூலருடைய திருமந்திர பாடல் இது. கணவன் மனைவி படுக்கை அறையில் சேர்கின்றார்கள் அல்லவா, அந்த நேரத்தில் வேகம் ஆத்திரம் அவசரம் எதுவுமே கூடாது, எதுவும் கூடாது. அது சரி. அதுக்கப்புறமா அங்கே தான் திருமூலர் சொல்கிறார், பாய்ந்த பின் அஞ்சோடில்னா அந்த மூச்சு காற்றை நம்ம விடுறோம் இல்லையா, அது 5 மாத்திரை அளவு. அஞ்சோடில்ல 5 மாத்திரை அளவு. மாத்திரை அளவுனா என்ன மாத்திரை, ஒன்றும் கஷ்டமே பட வேண்டாம். நம்ம கண்ணை இமைக்கிறோம் இல்லையா, அப்படி அந்த இமைக்கிற நேரம் அது ஒரு மாத்திரை அளவு. நம் ஞான நூல்கள், நம் பழங்கால மருத்துவ நூல்கள் பிரகாரம் அப்படி இமைக்கிற நேரம். இன்னொரு விதமாக சொன்னால் இந்த கட்டை விரலும் இந்த விரலும் சேர்த்து அப்படிங்கிறோம் இல்லையா, அப்படிங்கிறோமே, அது ஒரு மாத்திரை அளவு. பாய்ந்தபின் அஞ்சோடில் ஆயுளும் 100 கணவன் மனைவி சேர்ந்த பிற்பாடு அந்த வரக்கூடிய அந்த மூச்சு காற்று இருக்கல்லவா, அந்த மூச்சு காற்று அது அப்படிங்கிறது அஞ்சோடில் அப்படி 5 தடவை தான், 5 மாத்திரைக்கு ஒரு தடவை தான் வரணும். ஞாபகம் வச்சுக்கோங்க. போச்சு. அஞ்சோடில் ஆயுளும் 100 அந்த வயிற்றுக்குள்ள உண்டான அந்த குழந்தை இருக்கல்லவா, கர்ப்பப்பையில் உருவான குழந்தை, அந்த குழந்தை 100 ஆண்டுகள் இருக்கும். பாய்ந்தபின் நாளோடில் பாரினில் 80 அது 5 மாத்திரை அளவு இல்லாமல் 4 மாத்திரைக்கு தான் இருந்தது என்றால் அந்த குழந்தை 80 வயதுகள் இருக்கும். சரி, அப்போ பாக்கி அவர் சொல்லலையேன்னா 2 சொல்லி பாக்கி விட்டுட்டா நமக்கே தெரியும். அப்போ 3 ஓடில் 60, 2 ஓடில் 40, 1 ஓடில் 20. இப்போ தெரியறதா? ஆகவே கருப்பையில் குழந்தை உருவாகக்கூடிய விசேஷம் மட்டுமல்ல, அதனுடைய ஆயுள் முதற்கொண்டு எவ்வளவு என்பதை நமது முன்னோர்கள் அவ்வளவு தெள்ளத் தெளிவாக அங்கே வரையறை செய்து வைத்திருக்கிறார்கள்.
இதைத்தான் நம்ம சொல்லும்பொழுது இந்த பாடலில் பாய்ந்த பின் அஞ்சோடில் ஆயுளும் 100 ஆகும், பாய்ந்த பின் நாளோடில் ஆயுளும் பாரினில் 80 ஆகும் என்று பார்த்தோம். முன்னோர்கள் வாக்கு பிரகாரம் கர்ப்பப்பையில் குழந்தை உண்டாகக்கூடிய அந்த விசேஷம் என்ன, அது எவ்வளவு காலம் இருக்கும், 100 வயசு இருப்பது எப்படி, 80 வயசு இருப்பது எப்படி, இதே அந்த மாத்திரை என்றால் என்ன அளவு என்று அதையும் பார்த்தோம். அதே 3 இருந்தால் 60, 2 இருந்தால் 40 என்றெல்லாம் அங்கே விளக்கமாக பார்த்தோம். இந்த விதமான தகவல்களை அறிந்து கொண்டு யார் இல்லறத்தில் ஈடுபடுகின்றார்களோ அவர்கள்தான் இங்கே யோகிகள் என்று திருமூலர் சொல்லுகின்றார். போகிகளாக இருக்கக்கூடிய நாம் அவ்வளவு பேரும் யோகிகளாக மாற வேண்டுமென்றால் அப்படியே காட்டுக்கு போய் மூக்க பிடிச்சுண்டு அப்படியே தாடி அது இல்லை. இல்லறத்தில் இருப்பவர்கள், நல்ல விதமாக இல்லறத்தை நடத்தக்கூடியவர்கள், அல்லது நல்லறமாக இல்லறத்தை நடத்த தெரியாதவர்கள்னு வச்சுக்கோங்களேன். இன்னொரு விதமாக பார்த்தால் எப்படி நல்ல நிலையை அடைவது, நாம் மட்டுமல்ல நமது சந்ததியும் நீண்ட காலம் இருப்பதற்கு என்ன வழி என்பதை ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னாலேயே நமது முன்னோர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அதைத்தான் திருமூலர் இங்கே சொல்லும்பொழுது பாய்ந்த பின் அஞ்சோடில் ஆயுளும் 100 ஆகும், பாய்ந்த பின் நாளோடில் பாரினில் 80 ஆகும் என்று சொன்னார். இந்த வகைகளை அறிந்தவர்கள்தான் யோகிகள். அப்படிப்பட்ட பழந்தமிழ் பாடல்கள் உருவான காலத்தில் ஏற்கனவே அடியேன் சொன்னதைப் போல ஆங்கில மொழி என்பது உருவாகக்கூட இல்லை. அந்த பழந்தமிழ் பாடல்கள் மக்கள் மத்தியில் பரவினால் எந்த விதமான நோயும் இருக்காது. எதிர்கால சந்ததியும் திருமூலருடைய வாக்கு பிரகாரம் 100 வயதும் 80 ஆண்டுகளும் இருப்பார்கள் என்பதில் சந்தேகமே இல்லை. திருமுறை பாடல் மற்றும் தெய்வத்தமிழ் மந்திரம் இவற்றின் விளக்கத்தை புரிந்து கொண்டால் தமிழர் சிந்தனை புரியும், வாழ்க்கை ஒளிரும். ஒரு பாடலுக்கான விளக்கத்தை புரிந்து கொண்டோம் இல்லையா? இனி நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வருகிறது ஆலய அறிவியல். சிவன் சொத்து குலநாசம் அப்படின்னு பார்த்தோம். அப்போ சிவன் கோவில் சொத்தை மட்டும் எடுக்கக்கூடாது, முருகன் கோவில் பெருமாள் கோவில் எடுத்துள்ளாங்க சந்தேகம் வருகிறன்றதல்லவா? அது வேறு ஒன்றும் விசேஷம் இல்லை. அங்கே சிவன் சொத்துன்னா சிவன் கோவில் சிவபெருமான் சொத்துன்னு அர்த்தம் இல்லாது. தமிழில் மங்களகரமான பொருட்களை எடுக்கக்கூடாது, திருடக்கூடாது, அது குலத்தை நாசம் செய்துவிடும். தங்கம், வெள்ளி, படிக்கிற நூல், இந்த புஸ்தகத்தை வச்சிருக்கிறதுக்காக போன தலைமுறை வரைக்கும் சிக்கு பலகான்னு ஒன்று வச்சுருப்பாங்க, நூல் அதில் வச்சு தான் படிப்பார்கள். அது உட்கார்ற ஆசனம் பலகை இருக்கல்லவா, அது குங்குமம், இதை போல எழுதுகோல் பேனாங்கிறோமே, இது போல மங்களகரமான பொருட்களை திருடாதே என்று பெரியவர்கள் அந்த விசேஷத்திலேயே சொல்லி வைத்தார்கள். திருட்டு என்பது கூடாது, அது குலத்தை நாசம் செய்துவிடும் என்பதற்காக வந்த அந்த பழமொழி சிவன் சொத்து குலநாசம்ங்கிறத நாம் வேறு விதமாக அர்த்தம் கற்பித்து கொண்டு மற்ற கோவில்கள் சொத்தை நாம் எடுக்கலாமா என்று ஒரு விதமான கேள்வி எழுப்புகின்றதல்லவா? அது தவறு. ஆகவே சிவன் கோவிலில் கொடுக்கக்கூடிய அந்த விபூதியையோ குங்குமத்தையோ நாம் ஏற்று அணிந்து கொண்டு வரலாம், வீட்டிற்கும் கொண்டு வரலாம், அவ்வளவு நல்லது அது. இப்போ கோவிலை சுற்றி வலம் வந்துட்டு சுவாமி சன்னதியில் உள்ளே நிற்கிறோம். இப்போ பிள்ளையார்கிட்ட தரிசனம் பண்ணுறோம் இல்லையா? பிள்ளையாரை தரிசனம் செய்யும் பொழுது ஆண்கள் பெண்கள் அவ்வளவு பேர்களும் தலையில் குட்டி கொள்ள வேண்டும், தலையில் குட்டிக்கணும். இந்த ஞாபக சக்தியை அதிகரிக்கக்கூடிய அப்துல்லா மெடுல்லா என்னெல்லாம் அதுக்கு ஆங்கிலத்தில் பெயர்களெல்லாம் சொல்கிறார்கள், அந்த பகுதிக்கும் அந்த நரம்புகளுக்கும். நாம் இப்படி குட்டி கொள்வதன் மூலமாக நினைவாற்றல் அதிகமாகின்றது. வழிபாடுங்கிற வார்த்தைக்கே இது மட்டும்னு அர்த்தமல்ல. நேரடியாக பொருள் கொண்டால் நல்ல வழியில் நம்மை செலுத்துவது, நல்ல வழியில் நம்மை படுத்துவது எதுவோ அது வழிபாடு. இந்த பிள்ளையார்கிட்ட இப்படி குட்டு போட்டுக்கும் பொழுது எல்லாரும் போட்டுக்கணும், ஆண்கள் பெண்கள் அனைவரும். ஆனால் அதற்கு பிற்பாடு இந்த தோப்பு கரணம்னு சொல்லி ஒன்று போடுறோம் இல்லையா? இந்த தோப்பு கரணம் என்பது பெண்களுக்கு உடல் ரீதியாக கிடையாது, பெண்கள் தோப்பு கரணம் போடக்கூடாது. அடுத்தது இப்படி வலம் வரும்பொழுது கோஷ தெய்வங்கள், அந்த அங்கே உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய
வலம் வரக்கூடிய அந்த பிரகாரத்தில் ஒவ்வொரு இதில் ஒவ்வொரு தெய்வங்கள் வச்சிருக்கார்கள் அல்லவா, அந்தந்த தெய்வத்துக்கு முன்னால் அந்த தெய்வத்தை பற்றின பாடல்கள் நமக்கு தெரிந்தால் சொல்லலாம். அதுக்குன்னு எனக்கு பாட தெரியும் நாங்கள் நின்று மற்றவர்கள் வழிபாட்டிற்கு இடையூறு உண்டாக்கி கொண்டிருக்கக்கூடாது. முழுவதுமாக வலம் வரும்பொழுது அந்தந்த சந்நிதியில் தெரிஞ்சால் சொல்லலாம். இல்லாத பட்சத்தில் நமக்கு என்ன தெய்வ நாமம் தெரியுமோ அந்த தெய்வ நாமத்தை மனசு இணைந்து மாணிக்க வாசகன் என் வாசகத்தை நான் கலந்து பாடுங்கள்னு வள்ளலார் சுவாமிகள் சொன்னார் அல்லவா, அதுபோல் அந்த தெய்வ நாமத்தை நாம் இணைந்து சொல்ல வேண்டும். இப்போ மெல்ல வலம் வந்தாச்சு. சுவாமி சன்னதியில் விபூதி குங்குமம் கொடுக்கும் பொழுது இந்த கையில் மாற்றிக்கொள்ளக்கூடாது என்று பார்த்தோம். அப்படி உள்ளேயும் வலம் வந்த பிற்பாடு உள்ளே சன்னதியில் தரிசனம் செய்யும் பொழுது விழுந்து நமஸ்காரம் செய்யக்கூடாது. கொடிமரத்தை தாண்டி விட்டால் எந்த சந்நிதியிலும் யாரும் விழுந்து வணங்கக்கூடாது. அடுத்தது குங்குமம். முறைப்படி தயாரிக்கப்பட்ட குங்குமத்தை நாம் நெற்றியில் இந்த இடத்தில் அணிந்து கொண்டால் பேய் பிசாசு பில்லி சூனியம் என்ன வைக்கிறது எடுக்கிறது என்றெல்லாம் சொல்கின்றார்களே, எந்த விதமான ஒரு கெட்டவைகளும் பெண்களை நெருங்க முடியாது, அணுக முடியாது. இதன் காரணமாகத்தான் அந்த காலத்தில் எந்த இதுவும் அழகாக இங்கே குங்குமம் அணிந்து கொண்டிருந்தார்கள். இப்போ வழிபாடு செய்கிறதுக்கு மெல்ல இப்போ சன்னதியிலேருந்து வருகின்றோம். இதெல்லாம் முடிஞ்சின்ற உடனே சுவாமி சன்னதியிலேருந்து அம்பிகை சன்னதிக்கு செல்கின்றோம். அங்கும் வழிபாட்டு முறைகள் இதே வழிபாட்டு முறைகள் தான். இந்த வழிபாட்டு முறைகளை முடித்து கொண்டு நாம் வரும்பொழுது மறுபடியும் கொடிமரத்தின் அருகில் வந்து விழுந்து வணங்க வேண்டும். இந்த வணக்கம் பண்ணும் பொழுது தெற்கு பார்த்து நமஸ்காரம் பண்ணக்கூடாது. மிச்சம் எந்த திசை வேணாலும் சரி சுவாமி சன்னதியை அனுசரித்து நாம் நமஸ்காரம் பண்ணணும். கொடிமரத்தின் அருகில் மட்டும் இப்படி வணங்கி விட்டு நாம் உடனே வெளியில் வரக்கூடாது. காரணம், அங்கே எழுதி வைத்திருக்கிறார்கள் நமது முன்னோர்கள் ஞான நூல்களில். அங்கே நாம் தரிசனம் பண்ணிட்டு வரும்பொழுது அந்த தேவதைகள் தெய்வங்கள்லாம் நம்ம கூட வரதான். பிரகலாதன் கூட வராராம், மகாபலி சக்கரவர்த்தி கூட வராராம். ஐயோ இந்த குழந்தை சுவாமி தரிசனம் பண்ணிட்டு வந்திருக்கு, இந்த குழந்தை கூட நாம் போகணும்னு. அதற்காக நாம் என்ன சொல்கின்றோம் அல்லது என்ன செய்கின்றோம் என்றால், தெய்வங்களே இன்னும் எல்லோரும் வருவார்கள், நீங்கள் இங்கே இருந்து அவர்களுக்கும் அருள் செய்யுங்கள்னு அவர்களிடம் நாம் வேண்டிக் கொள்வதைப் போல அங்கே கொஞ்ச நாள் உட்கார்ந்து என்ன நமக்கு சுவாமி நாமா, அதாவது சுவாமியினுடைய திருப்பெயர், அதை ஒரு 108 தடவை சொல்லிட்டு வரணும். வரும்பொழுது வீட்டுக்கு வந்தவுடனே கால் கழுவக்கூடாது இதெல்லாம் சொல்லுவார்கள். இல்லை, ஏன்னா வழியில் வர்ற வேளை எதையானும் ஒரு சேத்துல காலை வச்சுட்டோம், கழுவாமல் இருக்கலாமா என்ன? ஆகவே நூல்களில் அவ்வாறு சொல்லப்படவில்லை. கண்டதை நினைத்து நாம் குழப்பிக் கொள்ளக்கூடாது. இப்போ இன்னொரு முக்கியமான விஷயம், கோவிலுக்குள்ள எந்த சன்னதிலையும் நாம் முழுசாக அப்பிரதட்சணமாக வலம் வரக்கூடாது. எதிர் வலம் நுழைஞ்சு இப்படி தானே முறையாக வலம் வரோம், இப்படி முழுவதுமாக வலம் வரக்கூடாது. இல்லை சில பேர் வலம் வருகிறார்களே என்று கேட்டால் அது நமக்கு புரியாமல் அந்த தவறை செய்கின்றோம். செய்ய வேண்டிய தகவல் என்ன என்பதை அடுத்த நிகழ்ச்சியில் பார்ப்போம். என்ன நேயர்களே, ஆலயம் உங்கள் ஆன்மாவை தொட்டிருக்கும் மற்றும் ஆனந்தம் தந்திருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். இந்நிகழ்ச்சி குறித்த உங்கள் கருத்துக்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். மீண்டும் நாளை மற்றொரு புதிய ஆலயத்தோடு புதிய செய்திகளோடு உங்களை சந்திக்கிறோம். அதுவரை நன்றியும் வணக்கமும்.